அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் உய்யா உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொடுவேனே முருகா சரணம் சரணம் சரணம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. மாத்ருதேவோ பவ, பிதுர்தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இன்றைக்கும் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணை காப்பதற்காகவே 100 ஆண்டு காலம் அவதாரம் செய்து ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் இந்த மண்ணில் ஞானத்தோடே கரைந்து இன்றைக்கு இந்த நந்தவனத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்து உங்களுக்கும் எனக்கும் அருள்பாடிக்கக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை நம்பிக்கையோடு வணங்கி மகிழ்கின்றேன். ஆங்கிலம் என்பது உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் என்பது உலகத்தின் வேத மொழி, உருது என்பது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் என்பது உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி. ஆனால் தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் பணிந்த தலைவணக்கம். எனக்கு தெரிஞ்சு பொதுவாக நான் ராசி பலன் பார்க்குறதில்ல. இன்றைக்கு நான் அதிகாலையில் வந்ததுனால 2-3 பேப்பர் என் சொந்த காசில் படிக்கிற பழக்கம் உண்டு. ராசி பலனில் என் நட்சத்திரத்துக்கு நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தான். சோதனை வருவது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு சோதனை பல்கலைக்கழக ரூபத்தில் வரக்கூடாது. ஒரு ஆங்கில பேராசிரியர் ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டியை முதல்ல வச்சுக்கிட்டு பேசுகிறதுங்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை. என் அன்புக்குரியவர்களே, அவரை வைத்துக்கொண்டே தைரியமாக சொல்கின்றேன், உலகத்தில் 6809 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 6 மொழிகள் தான் பொது மொழிகள். அந்த 6இல் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி. உலகத்தில் இடமிருந்து வடமாக எழுதுவதில் இன்றைக்கும் முதன்மைக்குரிய முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி. சிவகாசி பேராசிரியரின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பேட்டையும் சேர்த்து உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடியில் 83% தமிழுக்கே உரியது என்பது வரலாற்று பதிவு. அதையும் விட ஒரு குறிப்பு, கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் நந்தவனத்தின் அறையிலிருந்து கணினியை தட்டி செய்திகள் சேகரிக்கக்கூடிய மொழிவரிசை பட்டியலில் 2வது இடம் தமிழுக்குத்தான் இன்றும் உள்ளது. இதையும் விட ஒரு சிறப்பு, உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் விவிலியம் என்கின்ற பைபிள். விவிலியத்திற்கு பிறகு உலகத்தில் அதிக நபர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்
உங்கள் தாத்தா என் தாத்தா எழுதிய திருக்குறள் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. அப்பேற்பட்ட அந்த தமிழை என்னுடைய 14 வயதிலிருந்து நான் பேசி வருகின்றேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக மேடைகளில் பேசுகின்றேன். ஒரு 22 நாட்டுக்கும் போயிட்டேன். இங்கே பெரிய சமய சொற்பொழிவாளர்கள் போர்டெல்லாம் போட்டிருக்கீங்க. நான் யார்கிட்ட தமிழ் படித்தேனோ எங்கள் அப்பா அவ்வை நடராஜன், அவர் ஃபோட்டோ இருக்குது. அவரை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் சில பேர் தமிழை வாழ வைக்கிறேன்னு சொல்கிறான் கவிஞர். ஆனால் தமிழ் தான் என்னையே வாழ வைக்குது. நான் கொஞ்சம் பெரியவங்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். நான் அந்த பத்திரிக்கையில் பேர் போடாட்டி முறையாக கூப்பிடாட்டிலாம் போக மாட்டேன். எல்லாரும் தான் காசுக்காக வாழ்கிறான். நான் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னு நினைக்கிறவன். ஆனால் சுமதி மேடம் சொன்னாங்கன்னு சார் என்கிட்ட பேசினார். என்னமோ உலகத்தில் பொண்டாட்டியை விட பிள்ளையை விட பேச்சாளனுக்கு வீக்கு எதிரான மைக்கு தான். அது எங்கள் அண்ணியை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அவர் கேட்டார், நேத்திக்கு வைகுண்ட ஏகாதசி, வேலுக்குடி மறந்துடக்கூடாது, துஷ்யந்த் ஸ்ரீதர், உவே வெங்கடேஷு, சுதா சேகன், நாங்கள் எல்லாம் ஆளுக்கு 1 மணி நேரம் சகஸ்ரநாமத்தில் எடுத்து பேச்சு. முதல் நாள் பாண்டேவோட கூட்டம். இரவு நான் 12:30 1 மணி ஆச்சு வீட்டுக்கு வந்து. ஆனால் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் நான் பேராசிரியரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். அவங்கெல்லாம் கம்பராமாயணம் படித்தவங்க. நீங்கள் இங்கே ஞானசம்பந்த சார் வந்துட்டு போயிருக்காரு, அவர் சிலப்பதிகாரம் திருக்குறள்லாம் படித்தவர். ஆனால் நான் தமிழை முறையாக படிக்காட்டியும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு 700 கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்து பேசியிருக்கேன். இன்னொன்று, நான் அரசாங்கத்தில் 25 வருஷம் வேலை பார்த்துட்டு அண்ணாமலை மாதிரி வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு லஞ்சம் வாங்காதவன். நான் முதலமைச்சர் அலுவலகத்தில் வேலை பார்த்தேன். எனக்கு ரோல் மாடல் 126 புஸ்தகம் எழுதி, அப்பா டீத்தூள் வியாபாரி, அம்மா ஸ்கூல் டீச்சர், இது வரைக்கும் செப்பு காசு எடுக்காத ஒழுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இறையன்பு ஐஏஎஸ் தான் என்னுடைய ரோல் மாடல். ஆனால் இன்றைக்கி இவ்வளவும் வச்சுட்டு பேராசிரியரை நான் வணங்கி சொல்கின்றேன். ஒரு கோயில் குடமுழுக்கில் நான் பங்கு பெற்று பேசியதை விட, மகரஜோதியில் நேரடி வர்ணனை செய்ததை விட, 20 ஆண்டு காலம் திருவண்ணாமலை தீபத்தில் பேசியதை விட, 13 ஆண்டு காலம் கந்த சஷ்டியை தளத்திலிருந்து ஒளிபரப்பியதை விட, இந்த நந்தவனத்து பெரியோர்கள் முன்பு பேசுவதை என் வாழ்க்கையின் பாக்கியமாக நினைக்கின்றேன். உங்கள் திருவடிகளை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்த எல்லாரும் உங்கள் ஃபவுண்டரை பாராட்டுவாங்க, உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸை பாராட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பேக் போனாக இருக்க எல்லாரையும் பாராட்டுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் மாற்றி பாராட்டணும்னு நினைக்கிறேன். நான்லாம் முடியலன்னா அப்போல்லோ போகிறேன். யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் 2 லட்ச ரூபா செலவு. ஆனால் அந்த யூரின் இன்ஃபெக்ஷனே வராமல் நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிறாள் ஆயாமா, அவள் தான் நந்தவனத்தின் தெய்வம் என்பது என்னுடைய கருத்து என்பதால் அந்த ஆயாமாக்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டை கொடுக்க வேண்டும். ஏன்னா நான் யூ கேன் வின் ஷிவ்கரை படிச்சுட்டு த மேன் வித் த ஸ்கார்ப் அப்படின்னு வேல்யூ சிஸ்டம் எங்கேருந்துன்னா டாய்லெட்லேருந்து தான் தொடங்கணும். என் பொண்ணுக்கு நான் அதான் சொல்லித்தரேன். யார் கடவுள்னா டாய்லெட் சுத்தப்படுத்துகிறவ தான் எனக்கு கடவுள். வயிறார சோறு போடுறாள்ல, அத்தனை பேரும் இந்த நந்தவனத்தில் சோறு போட்டு நம்ம தட்டை க்ளீன் பண்ணுறவங்களுடைய பாதார விந்தங்களை அபிவாதையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் கேட்டால் கோடி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்குது. திமுறா சொல்லுவேன். அடுத்த தடவை நான் வராட்டியும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நான் என்ன சார்ண்ணே 3 நாள் நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே நான் ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிட்டேன்னாரு. நான் வாழ்க்கையில் சொல்கிறேன், தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா இந்த மனுஷனை இன்னும் ஒரு 100 வருஷம் இங்கேயே வச்சு பாதுகாருங்க. நான் அவருடைய மகன் மாதிரி சொல்கிறேன், அப்பன் ஸ்டைலில் சொல்கிறேன். என்ன சார், உலகம் ஃபுல்லாக
உலகம் முழுக்க அந்த மனுஷனுக்கு ரசிகன் இருக்கார் சார். அப்பன்னு தான் உரிமையோடு சொல்ல முடியும். எளிமை சார். 1.5 வருஷமாக நானும் அவர் ஒரு டெலிவிஷன் ஷோ பண்ணுறோம். எங்கள் சொந்த காசுலேயே காப்பி நாங்களே வாங்கி குடிச்சுக்கிறோம். அவன் கார் அமிச்சாலும் போவோம், கால் டாக்ஸி அமிச்சாலும் போவோம், ஆட்டோ அமிச்சாலும் போவோம், நடவண்டியில் ஏற்றினாலும் போவோம். தமிழ்நாட்டில் பேசி 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 கற்பை பற்றி மணிக்கணக்காக பேசுவான் மேடையில். காரில் போனோன்னு டிரைவர் கேட்பார் எந்த வீட்டுக்கு போகணும்னு. இதை சொன்னால் மணிகண்டன் பிபி பேஷண்ட்டுங்கிறாங்க. வள்ளலாரை பற்றி விடிய விடிய பேசுகிறான், அப்படியே ரத்தம் ஒழுகிற மாதிரி. ரூமில் போனோன்னு வான்கோழி பிரியாணி இல்லையாங்கிற ஆர்கனைசர்கிட்ட. மதி ஒழிப்பை பற்றி பேசுகிறான், டின்பீர் கிடைக்குமான்னு கேட்குறான். நான் திமுறாக தான் பேசுவேன், ஏன்னா எனக்கு என் தாய் தந்தை ஒழுக்கத்தை தான் சொத்தாக கொடுத்திருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மஞ்சள் சட்டை போட்டவரையோ இல்லை மிருதங்க வித்வானையோ இல்லை எனக்கு சால்வை போட்டவரையோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை மட்டும் நான் நமஸ்காரம் பண்ணி வணக்கம் சொல்லிட்டா உங்களை சொம்பு தூக்குற மாதிரி இருக்கும். என் ஆயுசில் புலவர் கீரனுக்கும் மறந்துடக்கூடாது வாரியாருக்கும் அறிவொளிக்கும் ஃபோட்டோ வச்சுருக்க ஒரே ஆடிட்டோரியம் என் ஜென்மத்தில் இங்கே தான். இந்த பக்கம் பார்த்தா எம்எஸ் அம்மா, டிகே பட்டம்மாள், இந்த பக்கம் திரும்பினா கீரன், இந்த பக்கம் பார்த்தா வாரியார் சாமி, இந்த பக்கம் பார்த்தா அவ்வை நடராஜன், அறிவொளி, சுப்பு ஆறுமுகம். நான் என்னத்தை பேசுகிறது? இவங்களை வச்சே என்னால் பேச முடியும். நான் கூட எழுதியெல்லாம் கொண்டு வந்தேன். இந்த மனுஷனை பார்த்தோன்னே பயந்து உள்ளே வச்சுட்டேன். சில இடத்துல பாட்டு சொல்லி பயமுறுத்தணும், சில இடத்துல அறிவாளின்னு காமிக்கணும், சில இடத்துல உள்ளத்துலேருந்து உண்மை பேசணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு வரும்போது ஒரு அம்மாட்ட கேட்டேன். முதல்ல எனக்கு அதுக்கே நான் நன்றி சொல்கிறேன். என்னை கூட்டின்னு வந்தாங்க அந்த அம்மா. அது பாருங்கள், முகத்தை பாருங்கள், ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தெரியுறா. எதிராக கடவுள்னா பக்கத்தில் இருக்கிறவனை 10 பேருக்கு முன்னாடி பாராட்டுபவன் கடவுள், பாராட்டை ஏற்றுக்கொள்பவன் கடவுள். எத்தனை பேர் இருக்காண்ணே? 80 பேர் இருக்காங்கன்னாரு. எவ்வளோ ஸ்டாஃபுமானே? 120 பேர். நாங்கள் செத்து போயிட்டேன். சரி, அப்போ இவங்க வியாபாரம் பண்ணலை, வாழ்க்கையில் உண்மையான சொர்க்கங்கிறத மண்ணுலகத்திலே காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிறது 80 பேர், 120 பேர் ஸ்டாஃப்னா. இப்போ என் பொண்டாட்டியே 3வது வேலை காப்பி கொடுத்தாருன்னா வேலை வீட்டை பாடுறாங்கிறா. நான் சொன்னேன், அதை 13 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா போயிருப்பேன்மா, இப்போ வயசானதுக்கப்புறம் எங்கேம்மா போவேங்கிறேன். சார், யார் முகத்துலேயும் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல சார். அதனால் எனக்கு அழுகிற மாதிரி இங்கெல்லாம் பேச சத்தியம் சொல்கிறேன். குடும்பத்தில் யாராவது கூப்பிட்டுட்டா கூட போயிடாதீங்க சார். எனக்கெல்லாம் இப்போயே ரிசர்வ். இன்னும் 7 வருஷம் சார். என் பொண்ணு பிஜி முடித்து கல்யாணம் ஆன ராத்திரியே நான் இங்கே வந்துடுறேன் சார். நீங்கள் கேட்குறதோட 2 மடங்கு தரேன் சார். ஏன் தெரியுமா? நான் நடந்து வரும்போது மூத்திர ஸ்மெல் இல்லை, குப்பை இல்லை. முதல்ல சுவாமியோடைய கருவறை சுத்தமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நடந்து வரக்கூடிய பாதை சுத்தமாக இருக்கணும். 10 நாள் போய் ஸ்ரீலங்காவில் கந்த சஷ்டிக்கு பேசிட்டு வந்தேன். டாய்லெட்டுக்கு ஸ்லிப்பர் போட்டுக்கிறான், சுத்தமாக இருக்குது. நம்மளுடைய அவனுடைய ₹1 இங்கே 24 காசு. நம்மளோட பொருளாதாரம் கம்மி, ஒழுக்கம் அவன்கிட்ட இருக்குது. 700 பேர் வரிசையில் நின்று டெய்லி பழம் சாப்பிட்டு பால் குடிக்கிறாங்க. ஒரு சொட்டு பால் கூட என் காலில் படலை, ஒரு விபூதி குங்குமம் கீழே விழலை. அதுதான் கோவில். எனக்கு தெரிந்து நந்தவனம் என்பது ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனை விட, திருவண்ணாமலையை விட, எங்கள் கருவறையில் குடியிருக்கும் ஐயப்பனை விட, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை விட எங்கு ஆண்டவன் இருக்கிறான் என்றால் நந்தவனத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறான், பரிபூரணத்துவமோடு இருக்கிறான். பிரமிச்சு போகிறேன். இன்னொன்று, ஒவ்வொரு ஸ்டாஃபையும் உங்களுக்கு சமமாக நடத்துகிறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு வணக்கம். எனக்கு உங்களை பற்றி இந்த பாருங்கள், இவங்க எந்த மெசேஜும் எனக்கு சொல்லலை, யார் என்ன இடம் கூட நானாக கண்டுபிடிச்சி வந்திருக்கேன்.
யாரும் எனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. நான் கடவுள் புண்ணியத்தில் ஜெராக்ஸ் படிக்கிற மாதிரி உளவியல் படிச்சிருக்கேன். பேப்பர்காரனை வாசல் வரைக்கும் நிறுத்துவோம், மளிகை சாமான் கொண்டு வரவனை ஹாலில் நிறுத்துவோம், டாய்லெட் சுத்தப்படுத்துகிறவனை கொல்லை பக்கமாக வர சொல்லுவோம். உங்களோடு இருப்பவர்களை உங்களுக்கான நாற்காலியில் என்றைக்கு உட்கார வைத்தார்களோ இவர்கள்தான் உண்மையான கடவுளுக்கு சமமானவர்கள். இதுதான் ஒழுக்கம். நான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே நினச்சா கூட இன்னும் மோடி எவ்வளவு அறிவிப்பு வந்தாலும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் குறையவே குறையாது. நான் கொஞ்சம் பணக்காரனை பார்த்தா பயப்படவே மாட்டேன். பணம் படைத்தவனை லட்சம் பேரை பார்த்துட்டேன், மனம் படைத்தவனை பார்க்குறதே இல்லை. இப்போ ப்ரொஃபஸருக்கு இங்கே வந்து 3 நாள் குப்புறப்படுத்திருக்கணும்னு என்ன அவசியம்? அவர் பென்ஷனே 1.5 லட்ச ரூபா வாங்குறாரு. 30 நாளில் 40 கூட்டம் போகிறவர் அவர் தான். ஆமாம் சார். இன்னொன்று சார், இந்தியாவில் ஒரு ப்ரொஃபஸர் ஒய்ஃபை வச்சுட்டு சிரிக்கிறதே நந்தவனத்தில் தானே சார்? அதுவே பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது என்ன? சொம்பு நிறைய தங்க காசு வச்சுக்கிறதா? லூசு. அன்பு செலுத்துகிற அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது தான் வாழ்க்கை. அதிகாரமான நாற்காலியில் உட்கார்றதா வாழ்க்கை இல்லை. அறிவுரை சொல்கிற அப்பனை நல்லா வச்சுக்கிறது தான் வாழ்க்கை. மணிப்பரிசு நிறையா மணி வச்சுக்கிறதா வாழ்க்கை? நம்ம சொல்கிற மனைவியை நல்லா வச்சுக்கிறது தான் வாழ்க்கை. சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை வாழ்க்கை. கிறுக்கிறதுக்கு ஆரோக்கியமாக ஒத்த பிள்ளைய வச்சுக்கிறது தான் வாழ்க்கை. விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு 4 நட்பை சம்பாதிக்கணும், உறவை சம்பாதிக்கணும். அதுதான் வாழ்க்கை. இந்த நந்தவனத்தில் இந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்க மேடத்துக்கு பின்னாடி அந்த தாடியோட உட்காந்துருக்க ஐயாவை பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு பாருங்கள், எல்லாரும் எனக்கு வாழ்க்கையில் சார் அவர் அப்படியே இப்படியே ஐ கான்டாக்டோடு பார்க்குறாரு. உலகத்தில் நயன்தாராக்கு அப்புறம் ஒரு பேச்சாளனை ஒத்து பார்த்த ஒரே இடம் நந்தவனம் தான் சார். அப்படியே பார்க்குறாரு. அதுவும் அந்த அறிமுகப்படுத்தின லேடி, ஒரு நிமிஷம் நில்லுமா, நீங்கள் தமிழ் படிக்கலை இல்லை, நீங்கள் நல்லா பேசும்போதே படிக்கலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இம்மி இன்னி இட்டி இப்பு இரு இச்சி யாருக்கும் வரல. ரேடியோ மறிச்சு சம ஆட்டு மச்சு துப்பு எச்சி அப்படிங்கிறான். அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க. இது எங்கள் வெள்ளக்கம் பிரகரம் கிளை பெல்லமே. பாரதி எழுதுகிறான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து பாப்பா. அது முக்கியமல்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, இங்கிலீஷ் படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படி, உன் தாய்மொழி தமிழை தப்பு இல்லாமல் படிடான்னா. எல்லாரும் கதை விடுறாங்க. பாரதிக்கு 11 மொழி தெரியும், 8 மொழியில் எழுத தெரியுங்கிறது ராஜகுமார் பாரதியினுடைய நேர்காணலில் பதிவு செஞ்சுருக்கார். எனக்கு ரொம்ப நல்ல அறிமுகப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 20 நாள் நான் ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு சிங்கப்பூர் போயிருந்தேன். நான் எங்கே போனாலும் முன்னாடி ப்ரொஃபஸர் போயிடுவார். கண்ணன் சேஷாத்ரி தான் ஏற்பாடு. 2 நாள் நூலகத்தில் பேசணும்னாரு. காசு குறைவாக கொடுக்குற இடத்துல என்னையும் கூப்பிடுவாங்க, நான் இல்லாட்டி ப்ரொஃபஸரையும் கூப்பிடுவாங்க. நான் நந்தவனத்தை சொல்லலை. ஐயோ, தமிழ்நாட்டில் 13 ஜோக் சொன்னால் 2 லட்சம் ரூபாங்கிறாங்க. சிலப்பதிகாரம் ஷேக்ஸ்பியர்லாம் படித்தா அது ப்ரொஃபஸர் போடுற சோட்டை சாப்பிட்டுட்டு நம்ம ரூம்லேயே படுத்துக்கிட்டு காசே வாங்க மாட்டாருங்க, லூஸாகவே இருப்பாருங்க. சொல்லணும்ல, நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படுங்க, நான் ஏன் பயப்படணும்? உங்களை பற்றி எவன் தான் இப்போ சொல்கிறது? நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகியில் நீங்கள் பார்த்த பணி எவ்வளவு முக்கியமோ
அதை விட முக்கியம் இந்த நந்தவனத்தை இனி நீங்கள் கட்டி காப்பது. அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு இதுக்குள்ள. நீங்கள் இவங்களோடய இருங்க, நல்லவங்களை இங்கே கூட்டிட்டு வாங்க. புகழ் பெற்றவன் வர வேண்டாம், மனம் படைத்தவன் வரட்டும். இங்கே நிறைய விஷயம் இருக்கு. நான் இங்கே காசுக்காக பேசுகிறதா இருந்தால் கடிகாரம் பார்த்து பேசுவேன். மணிக்காக பேசினது போதும், மனுஷனுக்காக பேச வந்திருக்கேன். ஓ, அதுலேயே தெளிவாக இருக்காருங்கிறாரு அந்த டைரக்டர், துண்டு போட்டவர். வந்ததுலேருந்து பார்த்துட்டேன், 13 தடவை துட்டை பற்றியே பேசியிருக்கேன். என்ன சார் செய்கிறது? எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, கார் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, வயிறு இருக்குது. பொய்யா பேசுகிறான் சார் மேடையில். அவனுக்கு தான் சார் புகழும் மரியாதையும் இருக்குது. ஏன் இவ்வளவும் உங்களை கொண்டாடுறேன்னா, இந்த மனுஷன் மனநோகாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்கல்ல. நாங்கள் தமிழுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு தமிழின் அவன் அப்பன் என்றால் இவன் ஒரு சித்தப்பன். இந்த சித்தப்பனை பாதுகாக்கக்கூடிய உங்களை நாங்கள் போற்ற வேண்டும். எவனுக்கும் நாங்கள் வாயை வாடகைக்கு விட்டு பேசிட்டோம், நல்லவங்களுக்கு பேசிட்டு போகிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. சிங்கப்பூரில் 2 நாள் பேச்சு. வீரமணி அண்ணா ஃபோன் பண்ணார். உங்களுக்கு தெரியும் யார் வீரமணின்னு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு அந்த பாட்டு இன்றைக்கும் ஒலிப்பதற்கு காரணம் வீரமணி. அவருடைய சகோதரர் மகன் தான் வீரமணி ராஜு. தம்பி எங்கே இருக்கீங்கன்னு வாட்ஸ்அப் காலில் வந்தார். சிங்கப்பூர் வந்திருக்கேன் நான். என்ன விஷயம்னாரு. கண்ணன் சேஷாத்ரி 2 நாள் லைப்ரரியில் பேச கூப்பிட்ருக்காரு. அது பகலில் தானே இருக்கும், ராத்திரி என்ன பண்ணுறீங்கன்னாரு. சும்மா தானே இருக்கேன். சரி, ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்க சொல்கிறேன். அந்த ₹1 2 நாளைக்கு லிட்டில் இந்தியா பக்கத்தில் வீரகாளி அம்மன் ஒரு கோவில் இருக்குது. லிட்டில் இந்தியா தான் தமிழர்கள் கூடுற இடம். ஒரு நாள் ராமாயணம், ஒரு நாள் பெரிய புராணம் பேசுங்க, 1 மணி நேரம் 1 மணி நேரம். நான் வந்து ஆர்கனைசரை ரூமில் பார்க்க சொல்கிறேன்னாரு. காலையில் பார்த்தாரு, சாயந்தரம் வாட்ஸ்அப் அமிச்சார். 350 தமிழர்கள் வந்து உட்காந்தாங்க. 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 500 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. என்னை முதல் நாள் இது மாதிரி அறிமுகப்படுத்த வேண்டிய வீரகாளியம்மன் கோயிலுடைய செக்ரட்டரி அறிமுகப்படுத்துகிறாரு. சிங்கப்பூர் வாழ் தமிழர்களே, நம் ஊரில் ஆன்மீகம் குறைந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். 40 வருடங்களுக்கு முன்பு நான் திறந்தால் முருகனை பற்றி பேசக்கூடிய வாரியார் சுவாமிகள் இங்கு வந்து 1 வாரம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் வந்தார். 1 வாரம் ராமாயணம் தேன் இனிக்க பேசினார், தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். ஏன்? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவொளி இங்கே வந்து பெரிய புராணம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார். அவன் என்னை பாராட்டுறானா இல்லை மொத்தமாக ஊன்னு சங்கு ஊதுறானான்னு எனக்கு தெரியல. பாராட்டுறேங்கிற பேரில் எதையாவது சொல்லிவிட்டு போயிடுவான். ஆனால் ஒத்த வரியில் அழகாக, அது கூட விருது வழங்கப்பட்டதுன்னா என் சகோதரி. ஏன்னா விருது வாங்கப்படுறது வேற, வழங்கப்படுறது வேற. அது அரசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. இந்த நிறுவனத்தை நல்லா நடத்துகிறதுக்கு உடல் உழைப்பு தர்றவங்களுக்கும் பணத்தை கொடுக்குறவங்களுக்கும், உங்களை பரிவோடு பார்த்துக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும், வாட்ச்மேனாக இருக்கட்டும், இல்லை சமைச்சு போடுற குக்காக இருக்கட்டும், டாய்லெட்டை சுத்தப்படுத்துறவங்களாக இருக்கட்டும், ஊசி போடுற நர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபோனை எடுத்து கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வர வைக்கிறவங்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் நன்றி. அவங்கள் இல்லாதவங்களையும் சொல்கிறேன், யாரும் இன்னமே தெரியாதவங்க நந்தவனத்தை பற்றி நல்லது சொல்லாட்டியும் பரவாயில்ல, தப்பு பேசாமல் இருங்க. இன்னும் 100 வருஷம் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் சார். அவர் சொல்கிறாரு, நான் சொந்த செலவிலேயே சூன்யம் வச்சுக்கிட்டேன்டா. இப்போ சத்தியமாக அவர் என்னை ரிசீவ் பண்ணக்கூட அவர் தான் இங்கே இருந்தார். அந்த மேடம் வந்தாங்க, நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஒரு நாம் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேற கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா செட் ஆகிட்டீங்க. இங்கே ஹரிகதா அருமை தங்கை சிந்துஜா வந்து முந்தானத்து பேசியிருக்காங்க. மதுரை முத்து உங்களை மகிழ்வித்திருக்காரு. பேராசிரியர் ஞானசம்பந்த சார் வந்திருக்காரு.
எங்கள் அன்பிற்கினிய எங்களுடைய ஐயா தலைமையிலே பட்டிமன்றம் நடந்திருக்கிறது. இதற்கு மேலே உங்களுடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஆளுமைகள் தமிழ்நாட்டில் கிடையாது. அவ்வளவும் கொடுத்துருக்கீங்க. நான் கொஞ்சம் வேறு கோணத்தில் கொஞ்சம் உங்களோட சிந்திக்கலான் இருக்கேன். இப்போ நீங்கள் டெய்லி காலைல வரும்போது இந்த தரையை சில பேர் தொடப்பாங்க. ஏன்? வெளியிலேருந்து விசிட்டர் யாராவது 2 பேரை பேரண்ட்ஸை சேர்க்க வரணும்னு நினச்சா முதல்ல தரை சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சரி, இப்போ நான் இங்கே வரும்போது ஒரு வேடிக்கை பார்த்தேன். ஒரு அம்மா வந்து சேரில் உட்காரணும். சேருக்கு மேலே டவல் போட்டிருக்காங்க, கவர் போட்டிருக்காங்க. அதை கூட தன்னுடைய டவலால் அப்படி தொடச்சிட்டு உக்காந்தாங்க. தப்பு இல்லை, ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு 2 hours இங்கே இருக்க போகிறோம், இந்த டஸ்ட்டு தான் ட்ரெஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு. ரைட். நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் குளிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு குணம் உண்டு, உளவியல் தெரியும். இப்போ சார் இருக்கார், பார்க்கும்போதே ஸ்மார்ட்டாக இருக்கார். ஆமாம் சார், நம்ம ஊரில் உங்களை சொல்லலை, நீங்கள் விஜய் மாதிரி இருக்கீங்க, விடுங்க, நான் இவரை சொல்கிறேன். ஆனால் பிறந்தா 2 விஷயம் தெரியணும். ஷேவ் பண்ண தெரியணும், பணத்தை சேவ் பண்ண தெரியணும். நம்ம ஷேவ் பண்ணோன்னே டக்குன்னு ஹீட்டரை போட்டு இந்த மார்கழி மாதம் குளிச்சுருவோம். குளித்தோன்னே நீங்கள் யாரும் பாருங்கள், தாப்பாவை திறந்து வெளியில் வரமாட்டோம். ஒரு நிமிஷம் கண்ணாடியில் எட்டி பார்ப்போம். தோளில் ஒரு துண்டு கிடக்கும், இந்த கண்ணாடியை திட்டிக்கிட்டே தொடப்போம். இது சயின்ஸு. ஏன்னா ஹீட்டர் இங்கே இருக்கும், ஷவர் மேலே இருக்கும், கண்ணாடி ஆப்போசிட் சைடு இருக்கும். இந்த ஹீட்டரில் இருக்கக்கூடிய ஆவி படிஞ்சு கண்ணாடி முகம் சரியாக தெரியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளித்து முடித்த உடனே இந்த முகம் சரியாக தெரியலேன்னு நம்ம ஒன்றும் அமீர் கானோ, சல்மான் கானோ, ஷாருக் கானோ, அஜித்தோ இல்லை. பட் நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொல்லுவா. நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்குள்ளே அந்த மாமி கோச்சின்னு எழுந்திருக்கிறா. உட்காருங்க, சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன், உட்காருங்க. அந்த கண்ணாடி எப்படி தொடப்போம்? நீங்கள் ஒன்றும் வேண்டாம். இங்கே மெட்ராஸில் யாராவது பீச்சு ஸ்டேஷன்லேருந்து தாம்பரத்துக்கு சண்டே போகக்கூடாது, மண்டே போய் பார்க்கணும். பாவம் ஆம்பளைங்கெல்லாம் பேக்கு மாதிரி இருப்போம். நீங்கள் பேக்கை வச்சுட்டே பேக்காக இருப்பேன். பார்த்துருக்கலா? எங்களுக்கு சீட்டே போட தெரியாது. லேடிஸ் முதல்ல கர்ச்சீஃபை போடுவாங்க, அப்புறம் சில பேர் செருப்பை கழட்டி போடுவா, சில பேர் ஹேண்ட்பேக்கை கொடுப்பா, சில பேர் குழந்தைய உள்ளே கொடுத்து படுத்துக்கோ அப்படின்பா. அன்றைக்கி பார்க்குற ஒரு அம்மா சவுரி முடியை கழட்டி போட்டு உள்ளே போகிறது, அதில் கொண்ட ஊசி ஏற்றி குடங்குடமாக ரத்தம். அந்த வீல் சேரில் இருக்க சார் சிரிக்கிறார். உண்மை சார், நம்மளால் அதுவே ஆஃபீஸ் லேட்டாக போய்டுன்னு பிடிச்சிட்டே போகிறான். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இவ்வளவு டென்ஷனில் போய் இடம் பிடிச்சவன் சும்மா இருக்க மாட்டான், அப்படி தொடச்சிட்டு உட்காடுறான். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பிறர் பார்த்தா நல்லா இருக்கணும்னு தரையை துடைக்கிறோம், டெய்லி பார்த்த முகத்துக்காக கண்ணாடியை துடைக்கிறோம், 2 மணி நேரம் உட்கார்ற சேரை துடைக்கிறோம், 20 minutes ட்ராவல் பண்ணக்கூடிய வைக்கிளுடைய சீட்டை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுக்கு தான் நந்தவனத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மார்கழி மாதத்தில் ஒரு இசை பேச்சு கலை நிகழ்வுன்னு நடத்தி தமிழால் இசையால் உங்கள் மனசை துடைக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்? வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, மனசை தொடச்சாதான் நம்ம முதல்ல யாருன்னு தெரியும், தெரிஞ்சாதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தெரியும். மனசை தொடச்சாதானே நம்ம யாருன்னு தெரியும். ஆனால் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? பிரமாதமாக கேட்போம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. நான் சொன்னேன், மாமி நானும் மாதம் வரேன் ஓரிகைக்கு, பெரியவா அங்கே இருக்கா, நீங்கள் சிவபுராணம் ஏன் அங்கே பார்த்து சொல்கிறேன்னு. பிள்ளையாண்டா எனக்கு தெரியுண்டா, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குங்கிறா. அதில் பக்கத்தில் இருந்த மாமி சொன்னால் அது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையிலையே எடுத்துன்னு வந்துட்டேன்னா. எதுக்கு? பற்ற துறக்க கோவிலுக்கு போகிறோம், பற்ற துறக்க கோவிலுக்கு போகிறோம்.
300 செருப்பு மேலே உள்ள பற்றை திறக்க முடியல. அப்போ எப்போ கடவுளாகிறது? முடியாது. நான் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சுவாமிகிட்ட கூட நீங்கள், சுவாமிங்கிறது கோவிலில் மட்டும் இல்லை, உங்கள் ரூமில் ஃபோட்டோவில் இருக்கார், இந்த உங்கள் ஃபவுண்டர் ரூபத்தில் இருக்கார். சார் காசுக்காக நடத்தினா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாரையும் தான் தாய் தகப்பனா நினைக்கிறவன் தான் சார் இந்த நடத்துகிறாங்க. அதான் சார் உண்மை. ஆமான்னா கைத்தட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க. பத்தாது, இந்த கைத்தட்டு பத்தாது, பத்தாது. சார் இதுக்கப்புறமும் நீங்கள் மெனுவில் சேஞ்ச் பண்ணலை. எப்படி நீங்கள் சொல்ல சொன்னது சொல்லிட்டேனா? பற்றியெல்லாம் இப்போ கைத்தட்டு கூட வருது. அப்போ யோசிக்கிறாரு, ப்ரொஃபஸர் தெரியாமல் உன் நம்பரை கொடுத்துட்டேன்டா. ஒரு மீட்டிங் வந்துட்டு 7.5 செலவை வச்சுட்டு போகிறேன். சார் உங்கள் 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருக்கிறதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். சுவாமிகிட்ட போய் என்ன கேட்குறோம்? 3 சுற்று சுற்றினோன்னு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். அடுத்து ஒரு மாமி வந்து ஒரு அர்ச்சனை கூடையை கொடுத்துட்டு, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில், எல்என்டியில் ஏதோ மாதம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம், ஒரு 6 மாதத்தில் அமெரிக்கா போயிட்டோம், அப்புறம் அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் அவன் பாட்டுக்கு மாதம் மாதம் செக்கு நந்தவனத்துக்கு அமுச்சுட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேன் கம்ஃபர்ட் ஜோனில். கேட்குறோம், இதுதான் உண்மை, தப்பு இல்லை. அடுத்து ஒரு மாமி வருவா, இந்த பார் 13 வாரம் வந்துட்டேன் பிரதோஷத்துக்கு, நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது சுற்றி சுற்றி வந்து ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு எவனும் வர்றதில்லை, நான் தான் விளக்கு போட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், அனுமன் சாலிசா சொல்கிறேன். மறந்துடக்கூடாது, இந்த வருஷமாவது எங்கள் ஆத்துக்காரு ஒரு பெரிய காராக வாங்கணும். நம்ம கடவுள்கிட்ட 6 விஷயந்தான் வச்சுருப்போம். பொண்ணுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு வேலை, நமக்கு ஒரு வீடு, பேங்க் பேலன்ஸு, உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், எந்த சுவாமிகிட்டையும் இந்த 6ஐயும் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். எதையும் கேட்கலன்னா சுவாமி தன்னையே உங்களுக்கு கொடுப்பார். நான் இப்போயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இது சும்மா எடுத்தால் பார்த்தா அது யூடியூப்பில் போடுங்க. சென்னை ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கம்பன் விழா நடத்துகிறாங்க. ராணி சீதை ஹாலில் சேக்கிடார் விழா நடத்துகிறாங்க. அயோத்தியா மண்டபத்தில் ராமாயண உபன்யாசம் நடக்கிறது. மறந்துடக்கூடாது, கிருஷ்ணகான சபாவில் உபன்யாசம் நடக்கிறது, ஹரிகதா நடக்கிறது. வாணி மகாலில் பாம்பே ஞானத்தோடைய ட்ராமா நடக்கிறது. சர்பிடி தியாகராஜர் அரங்கத்தில் பட்டிமன்றம் நடக்கிறது. வீனஸ் காலனியில் யாராவது ஒருத்தரை கூட்டு உபன்யாசம் வைக்கிறாங்க. நான் தைரியமாக சொல்கிறேன், அத்தனையும் காட்டிலும் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதை விட இந்த நந்தவனம் சிறந்ததாக இருக்குது. உண்மை. இத்தனை பேரையும் ஒரு சேர யாரும் வைக்கலை சார். இப்போ இசைக்கலைஞர்கள் இருந்தால் அவள் ஃபோட்டோ தான் இருக்கும், இயல் இருக்க மாட்டா. இயல் இருந்தால் நாடக கலைஞர் இருக்க மாட்டா. இங்கே குன்னக்குடியும் இருக்கார், கீரனும் இருக்காருங்கிறது தானே இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு. இவங்களை பார்க்கும்போதே இத்தனை பேர் உட்காந்து நம்ம பேச்சை கேட்குறாங்களாங்கிற ஒரு ஃபீல் வருது. இது சத்தியம். நான் இப்போ ஒரு கதை சொன்னேன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. புலவர் கீரனை அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தெரியாது. புலவர் கீரன், கீவாஜா, இஸ்மாயில்லாம் தெரியாது. இப்போ பொண்டாட்டியை பற்றி, மச்சினிச்சியை பற்றி 30 ஜோக் தெரிஞ்சால் போதும். அது ஃபோனில் பேசும்போது 85 கொடுத்தா கூட, இல்லாட்டி ஃபோனை வைங்கிறாங்க. ஆனால் நம்மளும் வெக்கமில்லாமல் அவங்கள தான் கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. என்ன ப்ரொஃபஸர் உங்களால் சொல்ல முடியாது, நான் சொல்கிறதுக்கு தான் கடவுள் என்னை படைச்சிருக்கான். எவன் தான் சொல்கிறது? அப்போ இல்லை, இன்னும் சில சமய சொற்பொழிவாளர் இருக்கான், சமயத்துக்கு தகுந்த சொற்பொழிவாளராக மாறிடுறான். நான் நேற்றுக்கும் அம்மா புள்ள தான், இன்றைக்கும் அம்மா புள்ள தான், நாளைக்கும் அம்மா புள்ள தான், எங்கள் அம்மா புள்ள. நான் நெஞ்சில் பட்டதை நேர்பட பேசுவேன். ஏன்னா நான் பாரதியை படிச்சுட்டேன். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராக இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சார்
அன்பாக சொன்னால் நான் இந்த ஐயாவுக்கு செருப்பு கூட தைச்சி கொடுக்கலாம். காசு இருக்க ஆணவமாக சொன்னால் அடுத்த தெருவில் போயிடுவேன். இந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணத்திற்காக பணியாற்றவில்லை, உங்களுடைய குணத்திற்காக பணியாற்றுகின்றார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அத்தனை பேர் முகத்தையும் பார்க்குறேன், எல்லாம் உங்களை விட குளிச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஐடி கார்டு போட மாட்டேங்கிறான். ஐடி செக்டரே உள்ளே இப்படி வச்சுட்டு போகிறான். எல்லாரும் அந்த டேகை போட்டு அதை ப்ரௌடாக நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஐடி கார்டு தான் அவங்க வீட்டு வறுமையை போக்குது. அந்த ஐடி கார்டு தான் இத்தனை பேரை உறவாக்கி கொடுத்துருக்கு. அந்த ஐடி கார்டு தான் அவங்களுக்குன்னா தோள் கொடுக்கறதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் அவங்களுக்கு கோவில், அவங்க தான் நமக்கு சாமி. அவ்வளோதான், அதான் உண்மை. புலவர் கீரன் சொல்லுவார், எதிரா கடவுள், யார் கடவுள்? அன்பு தான் கடவுள். எது? அன்பு தான். நல்லா சும்மா சொல்லுங்க, நீங்களும் கவர் கேட்பல. அன்பு தான் கடவுள். எது கடவுள்? அன்பு தான். இப்போ ஐயாக்கெல்லாம் தெரியும், அவங்க அப்பா பெரிய ஸ்காலர். அவர் இன்னொன்று அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன். நாங்கள்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் ஆகிட்டதுன்னு மட்டும் இல்லாமல் அதை திருப்பி திருப்பி சொல்கிறது இல்லை. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கேட்போம். ஒரு நல்ல அறை இருக்கணும், நல்ல சாப்பாடு இருக்கணும். இது இந்த ஜென்ரேஷன். நான் அவரை வச்சுக்கிட்டு சொன்னால் முகஸ்துதி மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட சேர்ந்து நான் கூட்டத்துக்கும் போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் நல்ல மனிதர்களை பற்றி சொன்னோம். இன்றைக்கும் சொல்கிறேன் சார், ஸ்டார் ஹோட்டல்லையும் அவரால் தங்கி புஃபேவும் சாப்பிட முடியுது, கட்டாந்தரையிலையும் தங்கி கைத்து கட்டிலில் படுத்து தள்ளுண்டு சாப்பிட்டுவிட்டு ராமாயணம் பேச முடியுதுன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஔவை ஐயாவுக்கு பிறகு பேராசிரியர் ராமச்சந்திரன் தான். உண்மை. அதுக்கு ஒரு மனசு இருந்தால் தான் முடியும். நான் அதை அவர்கிட்ட சொன்னதில்லை, அவருடைய நல்ல தம்பிமார்களாக இருக்கக்கூடிய உமாசங்கர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த எளிமை வரலை. இப்போ டக்குன்னு நாங்கள்லாம் முகத்தை காமிச்சிடுறோம். அவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான், சாப்பிட்டோன்னே கடலப்பருப்பி சாப்பிட்ணும். அது 2 ரூபா கொடுத்தா அவர் வீட்டு கீயவே கொடுத்துருவார். லூசு. எப்படி மேடம் பார்த்தீங்களா, உங்களோட நான் வீக்னஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் சார். இதை பாருங்கள், இப்படி ஒரு பெக்குலியர் மனுஷன் இருக்காருன்னா அப்போ அவரை பாராட்டுறா. அதை பாராட்டலைன்னா நீ ஏன்டா படிக்கிற? உன்னுடைய சக பேச்சாளருடைய நல்ல விஷயத்தை சொல்ல தெரியலன்னா உனக்கு என்ன சார்? அவரால் ஒரே சமயத்தில் ஷேக்ஸ்பியரை பேச முடியுது, ஆண்டன் செக்கோவை பேச முடியுது, ஷெல்லி பேச முடியுது, ராமாயணத்தை பேச முடியுது, எங்கேயும் வேண்டாண்டான்னு நந்தவனத்துலேயும் உங்களோட இருக்க முடியுதுன்னா அந்த மனசு. சரி, இப்போ நான் புலவர் கீரனுக்கு வரேன். அன்பு தான் கடவுள். அவருடைய உபன்யாசம், அவர் மேடை உலகத்தின் சிவாஜின்னு பேருங்க. அந்த கால் கொஞ்சம் ஐயாவுக்கு சரியாக இருக்காது. அப்படி கால் மேலே கால் போட்டு சிலுக்கு ஜிப்பாக போட்டு அப்படி அந்த விபூதி குங்குமம் போட்டு வாயில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும், வெத்தலை பாக்கு போட்டு அப்படி பேசினார்னா, நான் வாழ்க்கையில் சிறு வயசில் கேட்டுன்னா கீரன் பேச்சு தான். கீரனுக்கு ஃபோட்டோ வச்சதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோவிலுக்கு போகிறேனோ இல்லையோ நந்தவனத்துக்கு வந்துடுவேன். உண்மை சொல்கிறேன். மதுரைக்கு அந்த பக்கத்தில் பாகவத கதைகள்னு பேர். பாகவத கதைகள், மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் உண்டு, பாகவத கதைன்னு உண்டு. அதில் சொல்கிறான், எதிராக கடவுள்னு சொல்லுவான். அந்த பாகவதர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் வருவாங்க, 11 மணி வரைக்கும் நடக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அட்டன்டிவாக உங்கள் ஐ கான்டாக்டை இங்கே வச்சுக்கணும். உங்களை அப்படியே மகாபாரதத்துக்குள்ளே கொண்டு போகிறேன்.